வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத பிகினர்ஸ்காண்டி தான் இந்த வீடியோ. நான் மட்டன் சுக்கா செய்யும்போது அதில் ஒரு கீ இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன். அது மட்டன் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது என்னங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை, சோம்பு, மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு முதல்ல மட்டன் வேக வச்சு எடுக்கணும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி உப்பு சேர்த்தா போதும். மட்டன் வெந்ததும் மசாலாவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் வேகும்போது அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு 5 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் எப்போவுமே குக்கரில் விசில் வந்ததும் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 5-10 நிமிஷம் போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் போனதும் ஓப்பன் பண்ணுங்கள். 5 விசில் வந்து அதில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மட்டனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மட்டன் நல்ல கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியணும், அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரக்கூடாது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வரக்கூடாது, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, பிங்கிஷாக வரும் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட கலர் மாறக்கூடாது. மீடியம் ஹீட்லேயே செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை எடுக்க வேண்டாம். அந்த தண்ணியில் மட்டனோட ஃப்ளேவர் நிறைய இருக்கும், அதனால் அதோடையே சேர்த்துக்கோங்க. மட்டனில் மசாலாவில் இருக்கிற உப்பு காரம்லாம் நல்லா இறங்கணும். இந்த தண்ணியும் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். மட்டனில் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதோட எடுத்து வச்சுருக்கிற மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலாலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இது நல்லா சுருண்டு வரணும். 1 or 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். கீ இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்குறதா சொல்லியிருந்தேன், அது என்னங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அது சுக்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும்.
கறிவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா பிச்சு போடுங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கறி தோசைலாம் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மசாலாவோட தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்ன கீ இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, தேன் தான். இந்த சுக்காவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சப்போஸ் சுக்காவில் கொஞ்சம் காரம் அதிகம் இருந்ததுன்னா இந்த தேன் சேர்க்கும்போது அதோட காரம் வந்து கொஞ்சம் மட்டுப்படும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேன் சேர்த்ததும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மட்டன் சுக்கா ரெடி ஆனதும் அது இறக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.